ஓம் சாந்தி 3-2-2025. இனிமையான குழந்தைகளே, ஆத்மா எனும் ஜோதியில் ஞானம் யோகம் எனும் நெய்யை ஊற்றினீர்கள் என்றால் ஜோதி எரிந்து கொண்டே இருக்கும். ஞானம் மற்றும் யோகத்தின் வித்தியாசத்தை நல்ல விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி: பாபாவினுடைய காரியம் தூண்டுதல்களின் மூலம் நடக்க முடியாது. அவர் இங்கு வரத்தான் வேண்டும். ஏன்? பதில்: ஏனென்றால் மனிதர்களுடைய புத்தி முற்றிலும் தமோ பிரதானமாக இருக்கிறது. தமோ பிரதானமான புத்தி தூண்டுதல்களை புரிந்து கொள்ள இயலாது. பாபா வருகிறார். ஆகையால்தான் ஆகாய சிம்மாசனத்தை விட்டாவது வாருங்கள் என்று பாடப்பட்டுள்ளது. பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாருங்கள். ஓம் சாந்தி. பக்தர்கள் பாடலை உருவாக்கியுள்ளார்கள். இதன் பொருள் எவ்வளவு நன்றாக இருக்கிறது. ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாருங்கள் என்று கூறுகிறார்கள். ஆகாயம் என்பது இதுவாகும். இது வசிப்பதற்கான இடமாகும். ஆகாயத்தில் இருந்து எந்த பொருளும் வருவது இல்லை. ஆகாய சிம்மாசனம் என்று சொல்கிறார்கள். ஆகாய தத்துவத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் மற்றும் பாபா மக தத்துவத்தில் இருக்கிறார். அதனை பிரம்மம் அல்லது மக தத்துவம் என்று கூறுகிறார்கள். அங்கே ஆத்மாக்கள் இருக்கின்றன. பாபாவும் கண்டிப்பாக அங்கிருந்துதான் வருவார். யாராவது வருவார்கள் அல்லவா? வந்து எங்களுடைய ஜோதியை ஏற்றுங்கள் என்று கூறுகிறார்கள். குருடனின் மகன் குருடன் மற்றும் கண்ணுடையவர்களின் மகன் கண்ணுடையவன் என்று சொல்லப்படுகிறது. திருதராஷ்டிரன் மற்றும் யுதிஷ்டர் என்ற பெயர்களை காட்டுகிறார்கள். இப்பொழுது ராவணனுடைய குழந்தைகள் ஆவர். மாயை எனும் ராவணன் அல்லவா? அனைவருக்கும் ராவணனுடைய புத்தி இப்போது உங்களுடையது. ஈஸ்வரிய புத்தி. பாபா இப்போது உங்களுடைய புத்தியின் பூட்டை திறந்து கொண்டு இருக்கிறார். ராவணன் பூட்டை பூட்டி விடுகிறான். யாரும் எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்வது இல்லை என்றால் கல்புத்தி என்று சொல்கிறார்கள். பாபா இங்கே வந்து ஜோதியை ஏற்றுவார் அல்லவா? தூண்டுதலின் மூலம் காரியம் நடக்குமா என்ன? சதோ பிரதானமாக இருந்த ஆத்மாவின் சக்தி இப்போது குறைந்து விட்டது. தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. ஒரே அடியாக மங்கி போய்விட்டது. மனிதர்கள் யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்காக தீபம் ஏற்றுகிறார்கள். ஏன் தீபம் ஏற்றுகிறார்கள்? தீபம் அணைந்து விட்டால் இருட்டாகி விடக்கூடாது என்பதற்காக ஜோதியை ஏற்றுகிறார்கள். இங்கே ஜோதி ஏற்றுவதன் மூலம் அங்கே எப்படி வெளிச்சம் ஏற்படும்? எதையும் புரிந்து கொள்வது இல்லை. இப்போது நீங்கள் கூர்மையான புத்தியுடையவர்களாக ஆகிறீர்கள். நான் உங்களை தூய்மையான புத்தியுடையவர்களாக மாற்றுகிறேன் என்று பாபா கூறுகிறார். ஞானம் எனும் நெய்யை ஊற்றுகிறேன். இது கூட புரிய வைக்க வேண்டிய விஷயம். ஞானம் மற்றும் யோகம் தனிப்பட்டதாகும். யோகத்தை ஞானம் என்று சொல்ல முடியாது. பகவான் வந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்ற ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா என்று சிலர் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இதை ஞானம் என்று சொல்ல முடியாது. இங்கே தந்தை மற்றும் குழந்தைகள் ஆவர். இவர் நம்முடைய பாபா என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். இதில் ஞானத்தின் விஷயங்கள் என்று சொல்ல முடியாது. ஞானம் விஸ்தாரமானது. இது நினைவு மட்டுமே ஆகும். என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். அவ்வளவுதான். இது பொதுவான விஷயம். இதை ஞானம் என்று சொல்லப்படுவதில்லை. குழந்தை பிறவி எடுத்தது என்றால் கண்டிப்பாக தந்தையை நினைவு செய்யும் அல்லவா? ஞானத்தின் விஸ்தாரம் இருக்கிறது. என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். இது ஞானம் அல்ல. நாம் ஆத்மாக்கள். நம்முடைய தந்தை பரமாத்மா. பரமாத்மா என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இதை ஞானம் என்று கூற முடியுமா? பாபாவை அழைக்கிறார்கள். ஞானம் என்பது நாலெட்ஜ் ஆகும். சிலர் MA, சிலர் BA படிக்கிறார்கள். எவ்வளவு அதிகமான புத்தகங்கள் படிக்க வேண்டி இருக்கிறது. நீங்கள் என்னுடைய குழந்தைகள் என்று பாபா கூறுகிறார். நான் உங்களுடைய தந்தை. என்னிடத்தில் நினைவை ஈடுபடுத்துங்கள், நினைவு செய்யுங்கள். இதை ஞானம் என்று சொல்ல முடியாது.
நீங்கள் குழந்தைகளாகவே இருக்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒரு பொழுதும் அழிவதே இல்லை. யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் அவருடைய ஆத்மாவை அழைக்கிறார்கள். அந்த ஷரீரம் அழிந்து விட்டது. ஆத்மா எப்படி உணவை சாப்பிடும்? ஆனால் இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் வழக்கங்களாகும். நாம் சொல்வதால் அந்த பக்தி மார்க்கம் நின்றுவிடும் என்பது கிடையாது. அது நடந்து கொண்டுதான் வருகிறது. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு மற்றொன்றை எடுக்கிறது. குழந்தைகளுடைய புத்தியில் ஞானம் மற்றும் யோகத்தின் வித்தியாசம் தெளிவாக இருக்க வேண்டும். என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்கிறாரே, இது ஞானம் இல்லை. பாபா கட்டளை கொடுக்கிறார், இது நினைவு என்று சொல்லப்படுகிறது. சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதுதான் ஞானம். யோகா என்றால் நினைவு. குழந்தைகளின் கடமை தந்தையை நினைவு செய்வது. அது லௌகீகம், இது பரலௌகீகம். என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். எனவே ஞானம் தனிப்பட்ட பொருளாகிவிட்டது. ஸ்தூல தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறதா என்ன? பிறந்த உடனேயே தந்தையின் நினைவு இருக்கிறது. இங்கே தந்தையின் நினைவை ஏற்படுத்த வேண்டி இருக்கிறது. இதில் உழைப்பு தேவைப்படுகிறது. தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். இது மிகவும் உழைப்பிற்கான காரியம். ஆகையால் தான் யோகம் நிற்பது இல்லை என்று பாபா கூறுகிறார். பாபாவின் நினைவு மறந்து விடுகிறது என்று குழந்தைகள் எழுதுகிறார்கள். ஞானம் மறந்து விடுகிறது என்று சொல்லப்படுவதில்லை. ஞானம் மிகவும் சகஜமானது. நினைவை ஞானம் என்று சொல்வது இல்லை. இதில் மாயையின் புயல் அதிகமாக வருகிறது. சிலர் ஞானத்தில் மிகவும் கூர்மையானவர்களாக இருக்கலாம். நன்றாக முரளி எடுப்பார்கள். ஆனால் எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறீர்கள் என்ற சார்ட் வையுங்கள் என பாபா கூறுகிறார். பாபாவிற்கு நினைவின் சார்ட்டை யதார்த்தமான விதத்தில் உருவாக்கி காட்டுங்கள் என்று கூறுகிறார். நினைவினுடைய விஷயம்தான் முக்கியமானது. வந்து தூய்மையாக்குங்கள் என்று தூய்மையற்றவர்கள் அழைக்கிறார்கள். தூய்மையாகும் விஷயம்தான் முக்கியமானது. இதில்தான் மாயையின் தடை ஏற்படுகிறது. சிவ பகவானுடைய மகா வாக்கியம், நினைவில் அனைவரும் அரைகுறையாக இருக்கிறார்கள். நல்ல நல்ல குழந்தைகள் நன்றாக முரளி நடத்துகிறார்கள். ஆனால் நினைவில் முற்றிலும் பலவீனமாக இருக்கிறார்கள். யோகத்தின் மூலம்தான் பாவ கர்மங்கள் அழிகிறது. யோகத்தின் மூலம் கர்ம இந்திரியங்கள் முற்றிலும் அமைதியாகிவிட முடியும். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் நினைவிற்கு வரக்கூடாது. எந்த சரீரமும் நினைவிற்கு வரக்கூடாது. இந்த முழு உலகமும் அழிய போகிறது என்பதை ஆத்மா தெரிந்து இருக்கிறது. இப்போது நாம் நம் வீட்டிற்கு செல்கிறோம். பிறகு ராஜ்யத்தில் வருவோம். இது எப்போதும் புத்தியில் இருக்க வேண்டும். என்ன ஞானம் கிடைக்கிறதோ அது ஆத்மாவில் இருக்க வேண்டும். பாபா யோகீஸ்வரன் ஆவார். அவர் நினைவை கற்றுக் கொடுக்கிறார். உண்மையில் ஈஸ்வரனை யோகீஸ்வரன் என்று சொல்ல முடியாது. நீங்கள் யோகேஸ்வரர்கள் ஆவீர்கள். ஈஸ்வரனான தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். இந்த நினைவை கற்றுக் கொடுப்பவர் ஈஸ்வரன் பாபா. அவர் நிராகார தந்தை. ஷரீரத்தின் மூலம் வந்து கூறுகிறார். குழந்தைகளும் ஷரீரத்தின் மூலமாக கேட்கிறார்கள். அநேகர் யோகத்தில் அரைகுறையாக இருக்கிறார்கள். முற்றிலும் நினைவு செய்வதே இல்லை. பிறவி பிறவிகளுக்குமான பாவங்கள் அனைத்தின் தண்டனைகளை அனுபவிப்பார்கள். யார் இங்கே வந்த பிறகு பாவம் செய்கிறார்களோ அவர்கள் இன்னும் 100 மடங்கு தண்டனையை அனுபவிப்பார்கள். அதிகம் ஞானத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சிறிது கூட யோகம் இல்லை. ஆகையால் பாவம் அழிவது இல்லை, அரைகுறையாகவே நின்று விடுகிறது. ஆகையால் உண்மையிலும் உண்மையான 8 மணிகளின் மாலைதான் உருவாகிறது. 9
ரத்தினங்கள் பாடப்படுகிறது. 108 ரத்தினங்கள் என்று எப்போதாவது கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? 108 ரத்தினங்களால் எந்த பொருளும் உருவாக்கப்படுவதில்லை. அநேகர் இந்த விஷயங்களை முழுமையாக புரிந்து கொள்வது இல்லை. நினைவை ஞானம் என்று சொல்வது இல்லை. ஞானம் என்று சிருஷ்டி சக்கரத்திற்கு சொல்லப்படுகிறது. சாஸ்திரங்களில் ஞானம் இல்லை. அந்த சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்தினுடையவை. நான் இவற்றின் மூலம் கிடைப்பது இல்லை என்று பாபா கூறுகிறார். சாதுக்கள் போன்ற அனைவரையும் கடை தேற்ற நான் வருகிறேன். அவர்கள் பிரம்மத்தோடு ஐக்கியமாக வேண்டும் என்று புரிந்து கொள்கிறார்கள். பிறகு நீர்க்குமிழியின் உதாரணம் கொடுக்கிறார்கள். நீங்கள் இப்போது அப்படி கூறுவது இல்லை. ஆத்மாக்களாகிய நாம் பாபாவின் குழந்தைகள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்ற வார்த்தையை கூறுகிறார்கள். ஆனால் பொருளை புரிந்து கொள்வது இல்லை. நாம் ஆத்மாக்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன என்ற ஞானம் முற்றிலும் இல்லை. இதை பாபாதான் வந்து கூறுகிறார். ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு அது என்பதை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அங்கே முழு மரமும் இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதனுடைய நடிப்பு கிடைத்திருக்கிறது. யார் சுகத்தை அளிப்பது, யார் துக்கத்தை அளிப்பது என்பது கூட யாருக்கும் தெரியவில்லை. பக்தி என்பது இரவு, ஞானம் என்பது பகல். 63 பிறவிகள். நீங்கள் ஏமாற்றம் அடைகிறீர்கள். பிறகு ஞானம் கொடுக்கிறேன் எனும்போது எவ்வளவு நேரம் ஆகிறது? 1 வினாடி. 1 வினாடியில் ஜீவன் முக்தி என்பது பாடப்பட்டுள்ளது. இவர் உங்களுடைய தந்தை அல்லவா? அவர்தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவர். அவரை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுகிறீர்கள். சத்யுகம், திரேதா, துவாபர, கலியுகம் என்று இந்த சக்கரம் இருக்கிறது. பெயரை கூட தெரிந்துள்ளார்கள். ஆனால் நேரத்தை பற்றி யாருக்கும் தெரியாத அளவிற்கு கல்புத்தியாக இருக்கிறார்கள். கருமையான கலியுகம் என்பதை புரிந்துள்ளார்கள். கலியுகம் இன்னும் கூட நடந்தது என்றால் இன்னும் காரிருளாகிவிடும். ஆகையால் தான் கும்பகர்ண உறக்கத்தில் உறங்கிக் கொண்டு இருந்தார்கள். விநாசமாகிவிட்டது என்று பாடப்பட்டுள்ளது. கொஞ்சம் ஞானம் கேட்டால் கூட பிரஜைகளாகி விடுகிறார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் எங்கே? பிரஜைகள் எங்கே? படிப்பு சொல்லி தரக்கூடியவர் ஒருவரே ஆவார். ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய அதிர்ஷ்டமாகும். சிலர் புலமை பெற்று விடுகிறார்கள், சிலர் தேர்ச்சி பெறுவது இல்லை. ராமருக்கு ஏன் வில் அடையாளம் கொடுத்திருக்கிறார்கள்? ஏனென்றால் தேர்ச்சி பெறவில்லை. இது கூட கீதா பாடசாலை. சிலர் எந்த மதிப்பெண்ணும் எடுக்க தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். நான் ஆத்மா புள்ளியாக இருக்கிறேன், பாபாவும் புள்ளியாக இருக்கிறார். இப்படி அவரை நினைவு செய்ய வேண்டும். யார் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் என்ன பதவி அடைவார்கள்? நினைவில் இல்லாத காரணத்தினால் அதிக நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. நினைவின் பலம் அதிகமான அதிசயத்தை செய்கிறது. கர்ம இந்திரியங்கள் முற்றிலும் அமைதியாக குளிர்ச்சியாகி விடுகிறது. ஞானத்தின் மூலம் அமைதியாகாது, யோக பலத்தின் மூலம் அமைதியாகிவிடும். வந்து எங்களுக்கு அந்த கீதையின் ஞானத்தை சொல்லுங்கள் என்று பாரதவாசிகள் அழைக்கிறார்கள். இப்போது யார் வருவார்கள்? கிருஷ்ணருடைய ஆத்மா இங்கே இருக்கிறது. யாரை அழைக்கிறார்களோ அவர்கள் சிம்மாசனத்தில் அமர்கிறார்களா என்ன? நாங்கள் கிறிஸ்துவின் ஆத்மாவை நினைவு செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். அவர் இங்கேதான் இருக்கிறார். கிறிஸ்துவின் ஆத்மா இங்கேதான் இருக்கிறது. அவர் திரும்பி செல்ல முடியாது என்பது மனிதர்களுக்கு தெரிவது இல்லை. லக்ஷ்மி நாராயணன் முதல் நம்பரில் வருபவர்களே முழுமையான 84 பிறவிகளை எடுப்பார்கள் என்றால் மற்றவர்கள் எப்படி திரும்பி செல்ல முடியும்? இவை அனைத்தும் கணக்கு அல்லவா? மனிதர்கள் என்னவெல்லாம் சொல்கிறார்களோ அனைத்தும் பொய். அரை கல்பம் பொய்யான கண்டம், அரை கல்பம் உண்மையான கண்டமாகும்.
இந்த சமயத்தில் அனைவரும் நரகவாசிகள் பிறகு சொர்க்கவாசிகளாகவும் பாரதவாசிகள் தான் ஆகிறார்கள் என்பதை ஒவ்வொருவருக்கும் புரிய வைக்க வேண்டும். மனிதர்கள் எவ்வளவு வேத சாஸ்திரங்கள் உபநிடதங்கள் போன்றவைகளை படிக்கிறார்கள். இவற்றின் மூலம் முக்தியை அடைவார்களா என்ன? இறங்கியே ஆக வேண்டும். ஒவ்வொரு பொருளும் சத்தோ ரஜோ தமோ நிலையில் கண்டிப்பாக வருகிறது. புதிய உலகம் என்று எதை சொல்லப்படுகிறது என்ற ஞானம் யாரிடமும் இல்லை. இதை பாபா முன்னால் அமர்ந்து புரிய வைக்கிறார். தேவி தேவதா தர்மத்தை யார் எப்போது உருவாக்கியது? பாரதவாசிகளுக்கு எதுவும் தெரிவது இல்லை. எனவே பாபா புரிய வைக்கிறார். ஞானத்தில் எவ்வளவுதான் நன்றாக இருந்தாலும் யோகத்தில் அநேக குழந்தைகள் தேர்ச்சி பெறுவது இல்லை. யோகம் இல்லை என்றால் பாவ கர்மங்கள் அழியாது. உயர்ந்த பதவியை அடைய மாட்டார்கள். யார் நினைவில் தீவிரமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியை அடைவார்கள். அவர்களுடைய கர்ம இந்திரியங்கள் முற்றிலும் குளிர்ச்சியாகி விடுகிறது. தேகத்தின் கூடவே அனைத்தையும் மறந்து ஆத்ம உணர்வுடையவராக ஆகிவிடுகிறார்கள். நாம் அஷரீரியாக இருக்கிறோம். இப்பொழுது வீட்டிற்கு செல்கிறோம். இப்பொழுது இந்த சரீரத்தை விட வேண்டும் என்று எழும்போதும் அமரும் போதும் புரிந்து கொள்ளுங்கள். நாம் நடிப்பை நடித்தோம். இப்போது வீட்டிற்கு செல்கிறோம். எப்படி பாபாவினிடத்தில் ஞானம் இருக்கிறதோ அப்படி ஞானம் கிடைத்து இருக்கிறது. அவர் யாரையும் நினைவு செய்ய வேண்டியது இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள்தான் நினைவு செய்ய வேண்டும். பாபாவை ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. யோகத்தை கடல் என்று சொல்ல முடியாது அல்லவா? சக்கரத்தின் ஞானத்தை சொல்கிறார் மற்றும் தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். நினைவை ஞானம் என்று சொல்வது இல்லை. குழந்தைகளுக்கு தானாகவே நினைவு வந்து விடுகிறது. நினைவுதான் செய்ய வேண்டும். இல்லை என்றால் எப்படி ஆஸ்தி கிடைக்கும்? தந்தை இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக ஆஸ்தி கிடைக்கிறது. மீதம் இருப்பது ஞானம். நாம் எப்படி 84 பிறவிகள் எடுக்கிறோம்? தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக, சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக எப்படி ஆகிறோம் என்பதை பாபா புரிய வைக்கிறார். இப்பொழுது பாபாவின் நினைவின் மூலம் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் ஆன்மீக தந்தையிடம் வந்துள்ளீர்கள். அவருக்கு ஷரீரத்தின் ஆதாரம் வேண்டும். நான் வயதான ஷரீரத்தில் பிரவேசிக்கிறேன் என்று கூறுகிறார். இருப்பதும் வானப்பிரஸ்த ஷரீரம். இப்பொழுது பாபா வருகிறார். ஆகையால் தான் முழு உலகத்திற்கும் நன்மை ஏற்படுகிறது. இது பாக்யசாலி ரதம். இதன் மூலம் எவ்வளவு சேவை நடக்கிறது. எனவே இந்த ஷரீரத்தின் உணர்வை விடுவதற்கு நினைவு தேவை. இதில் ஞானத்தின் விஷயம் இல்லை. அதிகமாக நினைவை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஞானம் மிகவும் சகஜமானது. சிறிய குழந்தை கூட சொல்லிவிடும். மற்றபடி நினைவில்தான் உழைப்பு இருக்கிறது. ஒருவருடைய நினைவே இருக்க வேண்டும். இதைதான் கலப்படமில்லாத நினைவு என்று சொல்லப்படுகிறது. யாருடைய ஷரீரத்தையாவது நினைவு செய்தால் அது கலப்பட நினைவு. நினைவின் மூலம் அனைவரையும் மறந்து அஷரீரியாக வேண்டும். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நினைவினுடைய பலத்தின் மூலம் தங்களுடைய கர்ம இந்திரியங்களை குளிர்ச்சியாக அமைதியாக ஆக்க வேண்டும். முழுமையாக தேர்ச்சி பெறுவதற்காக யதார்த்தமான முறையில் பாபாவை நினைவு செய்து
தூய்மையாக ஆக வேண்டும். இரண்டாவது, எழும்போதும் அமரும் போதும் இப்பொழுது நாம் இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். எப்படி பாபாவிடம் அனைத்து ஞானமும் இருக்கிறதோ அதுபோல மாஸ்டர் ஞானக்கடல் ஆக வேண்டும். வரதானம்: இணைந்த சொரூபத்தின் நினைவு மூலமாக உயர்ந்த மனோநிலை எனும் ஆசனத்தில் அமர்ந்து எப்பொழுதும் நிறைந்தவர் ஆகுக. விளக்கம்: சங்கம யுகத்தில் சிவசக்தி எனும் இணைந்த சொரூபத்தில் நிலைத்திருப்பதால் நடக்காத காரியமும் நடக்கும். இதுவே அனைத்திலும் உயர்ந்த சொரூபம். இந்த சொரூபத்தில் நிலை பெறுவதால் நிறைந்தவர் ஆகுக எனும் வரதானம் கிடைத்து விடுகிறது. பாப் தாதா குழந்தைகள் அனைவருக்கும் எப்பொழுதும் சுகமெனும் ஆசனத்தில் அமர்த்துகிறார். எப்பொழுதும் இதே ஆசனத்தில் அமர்ந்து இருந்தால் அதீந்திரிய சுகம் எனும் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். மறதி எனும் சம்ஸ்காரம் மறைந்து போகும். ஸ்லோகன்: சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு மூலமாக ஆத்மாக்களை தகுதி வாய்ந்தவர்களாக யோகிகளாக ஆக்குங்கள். ஓம் சாந்தி.